ஏற்பாடு பண்ணியாச்சு. இவர் சொன்னார், ஆமாம் ஒவ்வொருத்தராக வந்து தினம் கேட்குறா, எனக்கு பயமாக இருக்குது. இவர் சொன்னார், ஏன் அப்படின்னார். பக்கமாக இருக்குது இவருக்கு. உடனே பெரியவா சொல்கிறேன், ஏன் தினம் தட்டை தூக்கினா ஒத்தத்தராக போகிறதுக்கு ஒரு வீடாக போகிறதுக்கு பக்கமாக இருக்கும் உனக்கு அப்படின்னா. ஆமான்னு சொல்ல முடியுமா? பெரியவா சொல்கிறா, இல்லை இது பிச்சை எடுக்கிறாப்பில் இருக்குன்னா பெரியவா அதுக்கு பதில், நீ எங்கடா பிச்சை எடுத்த? நான் தான் பிச்சை எடுக்கிறேன், உனக்காக நான் தான் பிச்சை எடுக்கிறேன். இப்போ நினச்சி பாருங்கோ, திருக்கச்சூரில் இப்படி தானே நடந்திருக்கும். அந்த திருக்கச்சூரில் நடந்ததே தான் காஞ்சிபுரத்துலேயும் நடக்கிறது. அதே பரமேஸ்வரன் தான் நம்ம கண்ணெதிர்க்க எய்தாப்பில் எடுக்கிறது. இவர் நினச்சார்னா பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டுன்னு இவர் கண்ணை செப்புக்கு காத்துன்னா என்ன வேணால் பண்ணலான்னு இவர் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறது, சாதம் போடுறதா இவருக்கு பெரிய காரியம். ஆனால் பண்ணல, வார சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தா. நீ எங்கே பிச்சை எடுத்த? நான் தான் எடுக்கிறேன் உனக்காக. அப்படி பிச்சை எடுத்து படிக்க வச்சு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்க வச்சு, பிற்காலத்தில் அந்த சுந்தரராமன் எப்படி இருந்தார்னார், அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்துண்டு இப்போ தான் சமீபத்தில் பெரியவா திருவடி அடைஞ்ச உலக பிரசித்தமான மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த சுந்தரராமன் தன்னோட அனுபவத்தை எழுதியிருக்கார். ஐ லிவ்டு வித் காட் அப்படின்னு, கடவுளுடன் வாழ்ந்தேன்னு. அதை படித்தேன்னா நிச்சயம் அழாத இருக்க முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு குரு எப்படி இல்லை அனுகிரகம் பண்ண முடியும், நம்மளை எப்படி கண்ணில் எம வச்சு காக்கிறாப்பில் காக்க முடியுங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி சுந்தரராமனுக்காக பெரியவா பிச்சை எடுத்தான்னு. சார் எப்படி இருந்தார்னு, சாரோட பக்தரில் ஒருத்தர் பெரிய மனுஷர், அவருக்கு கல்யாணம். சார் நீங்கள் கல்யாணத்துக்கு அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு. சார் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பெரிய இடத்து கல்யாணம்னால ஏவிஎம் ராஜேஸ்வரில் தடபுடலாம் மக்களமாக நடக்கிறது. சார் என்ன பண்ணியது, ஒரு காவி துண்டை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக இருப்பார். இவர் கல்யாணத்துக்கு பஸ்ஸில் இறங்கி போயிருக்கார். இதை பார்த்தோன்னு வாசல் இந்த செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணிட்டு, யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு, இல்லை முகூர்த்தானோன்னு தான் சோறு போடுவாங்க, அங்கே ஓரமாக போய் உட்காரன்ட்டான். இவரும் என்ன பண்ணார், சிவனேன்னு போய் உட்காந்துருந்தார். அங்கே ஏற்கனவே நான் வந்த கேஸெல்லாம் உட்காந்துருக்கேன், அதோட இதுவும் உட்காந்துருந்தார். அதில் கூட இருக்கிறவங்களாம் பரியாசம் வேறு பண்ணான், பிச்சைக்காரெலாம். என்ன வெறுமனை வந்திருக்க, சோறுன்னா பாத்திரம் கொண்டு வர மாட்டியான்னு. அவர் பேசாத உட்காந்துருந்தார். அந்த பையன் என்ன பண்ணினா, காசி யாத்திரை வரப்போகிறது, வாசலில் கொடை இடம் தூக்கின்னு ஜானவாசம் எல்லாம் பண்ணி வெளியில் எல்லாம் வந்தாக்க, எதேச்சியாக அந்த பையன் இப்படி திரும்பினா அந்த வரிசையாக பிச்சைக்கார ஆளுங்க நடுப்பற இவரும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டான். அவன் பார்த்தானா வெலவெலுத்து போயிட்டான். என்னையா அது, நம்ம குருன்னு அவரை கொண்டாடினுங்க, எப்பேற்பட்ட ஞானி மகான், அவரை தூக்கி பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கான். அந்த பையன் விழுந்து அடிச்சுன்னு ஓடி வந்து காலில் விழுந்து, சார் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், தப்பு நடந்துடுத்து, தப்பு, உங்களை யாருன்னு அவருக்கு தெரியாது. இப்படி உள்ளே அழிச்சுன்னு போனால் பெரிய விஐபிலாம் உட்காந்துருக்கா, பெரியவாள்கிட்ட இங்கே முன்னால் கொண்டு சாரையும் உட்காந்து வச்சுருக்கான். உட்காந்து வச்சா அந்த பையன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி, தெரியாத நடந்துடுத்து நீ. அதுக்கு சார் சொல்கிறார், ஏன்பா அழட்டிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு அங்கே உட்காண்டதுக்கும் இங்கே உட்காண்டதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. எனக்கு உள்ளே உட்காந்தும் வெளில ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு. அங்கே ஒரு தினசு பிச்சைக்காரா, இங்கே ஒரு தினசு பிச்சைக்காரா, அவ்வளவுதானே. அவள் வெளியில் கேட்குறா, இங்கே பேங்கில் போய் கேட்க போகிறா, இவள் அவ்வளவுதானே. எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. இதான் ஞானிகள். குருன்னா எப்படி இருப்பார், நமக்கு தான் ப்ரெஸ்டீஜு கௌரவம் ஆஹா ஊகும். ஆனால் அவள் என்ன பண்ணுறான், தன்னோட பக்தாளுக்காக தன் சிஷ்யாளுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கிறதுக்கு தயாராக இருக்கான். அப்படி ஒரு குரு கிடச்சதுன்னா அந்த குருவை நாம் நினைக்காத வேறு என்ன வேணும் நமக்கு. அப்படி இருக்கிற அந்த பிக்ஷாடரான பரமேஸ்வரனாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், நமக்கு அருள் செய்யறதுக்கு அவள் எந்த அளவுக்கும் அவள் கையேந்திரத்துக்கு கூட தயாராக்காங்க. அப்பேற்பட்ட அவளை கைகூப்பி தான் கும்பிடணும்னு சொல்லி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி உருகி இருக்கிற தனக்காக பரமேஸ்வரன் பிச்சை எடுத்துக்காங்கிற அந்த திருக்கச்சூர் தேவாரத்தை நாமளும் இப்போ கேட்கலாம். கச்சே கச்சே
கழலும் சிலம்பும் கலிக்க கழலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று உச்சம் போத ஊரூர் திரிய கண்டாலடியார் முருகாரே ஊரூர் திரிய கண்டாலடியார் முருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் இச்சை அறியோம் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் ஏழேழ் பிறப்பும் எனையாழ்வாய் எனையாழ்வாய் ஏழேழ் பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் இல்லா கச்சூர் வளவாய் ஆலக்கோயில் அம்மானே ஆலக்கோயில் அம்மானே 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 முதுவாயோரீர் கதற முதுகாட்டு எலி கொண்டாடல் முதுவாயோரீர் கதற முதுகாட்டு எலி கொண்டாடல் முயல்வானே மதுவாக்கலையில்
பக்தாளுக்காக இவ பிச்சை எடுக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யம் இவளை எப்படி தேடின்னு வருது அப்படின்னா, நாதன் ஸ்கேஃப் அப்படின்னு விஸ்வநாதன் அப்படின்னு அவரோட உறவுகாரர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தவர். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்து பெரியவாளுக்கு ஏதானும் மடத்துக்கு ஏதானும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அந்த காலத்தில் ஒரு பெரிய செக்கு அதை எடுத்துன்னு வந்து மடத்தில் பெரியவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்கிறார். அது சொன்னால் அழைச்சின்னு போனார் காஞ்சிபுரம். பெரியவாள்கிட்ட எல்லாத்தையும் வச்சா என்னது அப்படின்னா செக்கு. பெரியவாளுக்கே செக்கு வைக்க ஆரம்பிச்சிடுறோம். எதுக்குன்னா, இல்லை வேறு எதனா உறவுக்காரர் அவருக்கு ஏதோ மடத்துக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நல்ல காரியம் பண்ணணும்னு, அதனால் மடத்துக்கு கொடுக்குற பெரியவா ஏற்றுக்கணும் அப்படின்னு பெரியவா கேட்குறா. அவருக்கோ செய்யணும்னு ஆசை இருக்குது, கையில் வசதி இருக்குது, அப்போ அவரே செய்ய வேண்டியதானே. அதை பணத்தை கொண்டு மடத்தில் கொடுத்து மடத்து மூலியமாக எதுக்கு செய்கிறது? அதனால் என்ன பண்ணு, அந்த செக்கை அப்படியே அவரே எடுத்துக்க சொல்லும். அவருக்கு என்ன தோன்றதோ நல்ல காரியம் செய்ய சொல்லும். நடுப்புற எதுக்கு இங்கே நாவத்தம்? அதனால் அவரே பண்ண சொல்லும், அவர் கையாளி அப்படின்னு. தர்மம் எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. எது எது யார் கையால் பண்ணணும்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு நீதி சாஸ்திரத்தில். சாப்பாடு யாரு கையால் சாப்பிடணும்? மாத்ருஹஸ்தேன போஜனம், அம்மா கையால் தான் சாப்பிடணும்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு, அம்மா தான் அப்படி பிரியத்தோடு போடுவோம். எத்தனை சாப்பிட்டாலும், ஒரு படி சாதம் சாப்பிட்டாலும் என்னவோ வயது குழந்தைக்கு ரொம்ப சுருங்கிடுது, சரியாகவே சாப்பிடல இன்னைக்கு, அப்படி தான் சொல்லுவோம். இதே அடுத்த மாமி என்ன சொல்லுவாடோ, 2 வேளைக்கு 4 வேளை போட்டானே மாமா பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காரு, நல்லா சாப்பிடுவார். தாயார் ஊற்றி தான் எத்தனை சாப்பிட்டாலும், குழந்தை சாப்பிட்டாலும் மனசு இன்னும் சாப்பிட்டா தேவையில்லை, இன்னும் சாப்பிட்டா தேவையில்லை. அதனால சாஸ்திரம் சொல்லித்தந்தேன், கண்ணே படாது திருஷ்டியே படாத சாப்பிடணும்னா அம்மா கையால் சாப்பிடு, மாத்ருஹஸ்தேன போஜனம். அப்படி வரிசையாக லிஸ்ட்டு சொல்லிட்டு வருது. அதில் தர்மம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்வஹஸ்தேன தர்மம். நீ தர்மம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உங்கையால் கொடுக்கணும்.
அதை யாரையான விட்டு கூட எனக்காக கொடுங்க டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். நம்ம கையால் தர்மம் பண்ணணும்னு சொல்கிறது. அதுதான் பெரியவா என்ன பண்ணான்னு பண்ணணும்னு அவருக்கு தோன்றது வசதி இருக்கு, அவர் கையாலேயே பண்ண சொன்னேன். இதுக்கு என்ன நடுப்புற நான் வாங்கி கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்னா திருப்பிட்டா இவர் காரில் திரும்பி வரதே காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்ப மாஞ்சி போய்ட்டு அமெரிக்காக்காரர். என்ன சார் அது எல்லா சுவாமிகளும் இனிமேல் போனாலே இன்னும் எவ்வளோ கொண்டு வருவேன்னு கேட்குறா. அப்படி இருக்கிற உலகத்தில் இவர் கொடுத்தாலும் வேண்டாங்கிறார். அந்த ஒன்று போட்டு எத்தனை சைஃபர்னே பார்த்தாரான்னு தெரியல சரியா. அவர் வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். பெரியவா வாங்கிப்பா ஏதோ தர்ம காரியத்துக்கு போகணும்னு நினச்சேன். இல்லை இல்லைன்னு உடனே நாதன் சொன்னேன்னு கவலைப்படாத, இன்னொரு இடம் இருக்குது அங்கே கொண்டு கொடுப்பான், அவர் கையால் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. என்னென்ன பெரியவாளோட தம்பி இருக்கார், சிவன் சார் பேர், இங்கே டீனரில் தான் இருக்கார், அவர்கிட்ட அழைச்சிட்டு வரேன்னு வந்தார். இதே மாதிரி தட்டில் வச்சு சொன்னேன். சார் கேட்டு என்னது இதுன்னார். சார் செக்கு அப்படின்னா. எதுக்குன்னா, இல்லை இவர் என்னோட உறவுக்காரர், இவருக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் இந்த செக்கை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்கள் கையால் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு. அது உடனே சார் சொல்ல வார்த்தை இந்த கட்டின்னு இருக்கிற துண்டை காமிச்சு, அப்பா எனக்கு இதுவே பாரமாக இருக்குப்பா, இதை சுமக்கிறதே பாரமாக இருக்குது, இன்னுமே இந்த செக்கை வச்சுன்னு என்ன பண்ணுறது. அவனுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் அவங்க கையாலே பண்ணட்டுமே, இது என்ன நடுப்புற ஒருத்தர் எடுத்துணுமோன்னு. இந்த ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம். என்ன அது அண்ணா சொல்கிறாப்லே தம்பின்னு சொல்கிறார். அப்படி தானே இருப்பார். ராமர் இருந்தாப்புல தானே பரதரும் இருந்தார். அது என்ன அண்ணா தம்பினா அப்படின்னா இருக்கணும். அதே மாதிரி இங்கே இவர் வந்து வந்து ஆச்சரியப்பட்டு அந்த பணக்காரர், நான் உலகத்திலேயே பணத்தை பார்த்துட்டு வேண்டான்னு சொன்ன ரெண்டே ஆள் இவாளை தான் பார்க்குறேன், மீதி எல்லாம் இன்னும் கொண்டு வருவேன்னு இங்கே வருஷா வருஷம் வாங்குவோம் பார்க்குறோம் அடுத்த வாழா இருந்தால். ஏன் இதுதான் ஞானிகள் லட்சணம். இப்படி இவா தன்னோட பக்தாளுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கா, ஆனால் வலிய வர பணத்தை வேண்டாம்னு ஒதுக்க முடியும்னா இதுதான் ஞானிகள். அப்படி இருக்கிற பெரியவாள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்ட, ஒரு சங்கீத வித்வான், அவருக்கு அதிகமாக ப்ரோக்ராம்லாம் இல்லை, பெரியவா யார்ட்டையான்னு சொல்லி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிரமப்படுறோம், குடும்பமாக கஷ்டப்படுறது, அதிகமாக இன்கம் இல்லை, அதனால் பெரியவா எனக்கு ஏதாவது வருமானம் வரத்துக்கு ஏதாவது உபதேசம் பண்ணால் தேவையில்லைன்னு. நான் என்ன பண்ணுறது, வருமானம் வரத்துக்கு என்ன உபதேசம் பண்ணுறது அப்படின்னு. இல்லை ஏதோ இருக்கே, குபேரேந்திரம் இருக்குது, ஏதாவது அஷ்டலட்சுமி மந்திரம் இருக்குது, எதையானு சொல்லக்கூடாதா. உடனே பெரியவா சொல்கிறா, நான் சொல்லுவேனே உனக்கே தான் தெரியுமே அதுன்னு, எனக்கு தெரிஞ்சுன்னா நான் தினம் தான் சொல்லியிருப்பேன், எத்தனை நேரம் வீடு முழுக்கில் மறந்துருக்கும். உடனே சொல்கிறா, உனக்கு திருப்புகழ் தெரியுமோ? தெரியும். கந்தர் அனுபூதி தெரியும். அதுலேயே தான் இருக்கேன், பணம் வரத்துக்கு என்னென்னு மந்திரம் இருக்கேன், அதை சொல்லேன்னு. இவர் பார்த்தார், அருணகிரிநாதர் பணம் வரத்துக்கு நீங்கள் எனக்கு எப்போ பட்டை கட்டாது, அதுவும் கந்தர் அனுபூதியில் அப்படி வேதாந்தம், அதில் என்னன்னு புரியல. உடனே பெரியவா சொல்கிறா, கடைசியில் என்ன பாடுறார் அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. இதை சொன்ன பார்த்தியா, இதில் தான் கேட்குறேன்னா, இதில் என்ன வருவாய் வருவாய். உடனே பெரியவா சொன்னால், பாட்டு முழுக்கலுமே ரூபாயாவே இருக்க பாருன்னா, உருவாய் அருவாய் மறுவாய் கருவாய் எல்லாம் ஒரே ரூபாயாக கொட்டி கிடக்கு. கடைசியில் என்ன பண்ணுறார், குருவாய் வருவாய் அருள்வாய், அது திருப்பி சொல்லுன்னார். அவர் உடனே குருவாய் வருவாய் அருள்வாய், இது கொஞ்சம் நிறுத்து அப்படின்னார். குருவாய் அப்படின்னார், நிறுத்து அப்படின்னார். இப்போ சொல்லும் அப்படின்னார். வருவாய் அருள்வாய் பத்தியா இன்கம் கொடுன்னு கேட்குறாரு. வருவாய் அருள்வாய் குஹனேங்கிறார். வருவாய்னா இன்கம். இவருக்கு தலையை சுத்திட்டு என்னையும் அது இப்படியா பிரிப்பா பதத்தை. உடனே பெரியவா சொல்றா, அவர் குருவா வந்து அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறார், அவர் அவருக்கு கேட்டுக்கிட்டோம், நீ தானோ இப்படியே பாட, குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு இன்கம் கொடுத்துட்டு போறார். வந்தவருக்கு இவர் நம்மளை கிண்டல் பண்றாரா இல்லை ஏதானும் நிஜமாவே சொல்றாரான்னு. ஆனால் கிண்டல் இல்லை, குரு என்ன சொன்னாலும் உபதேசம். குருவாயிலேருந்து எது வந்தாலுமே உபதேசம் தான். அதுவும் சாதாரண குருவா என்ன, அப்படி பாடினா வருமான்னு நிச்சயம் வரும். என்ன அருணகிரி சொன்னார்கள், பெரியவா சொல்லிட்டா இப்படி பாடினா குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னா தானே இன்கம் நிறையா வரும், நம்மளோட கஷ்டம்லாம் தீரும். அதனால் நம்மளும் தான் கொஞ்சம் பாடி பார்ப்போமே.
இப்படி குருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருளாய் புகழே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருளாய் புகழே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருளாய் புகழே இந்த செக்கை சிவன் சார்ட்ட கொண்டு வரது லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு ஒரு பக்தர், சாரோட பக்தர். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ஆள்கிட்ட வேண்டாம்னு சொல்லி செக் எடுத்துட்டு போனோன்னு அவர் கேட்டார் சார்ட்ட, சார் உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கான வாங்கி கொடுக்கக்கூடாதோ? நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கான உபயோகமாக இருக்கும் இல்லையோ, உமக்கு வேணா வேண்டாம் எனக்கு கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு. அதுக்கு சாரோட பதில், உனக்கு இவ்வளோ சிம்பிளாக இதெல்லாம் இல்லைப்பா, இதை விட வேற பெருசாக கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். குருநாதர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு வச்சுருக்காருன்னு தெரியாது, நாம தான் அல்பத்தனமாக இதை கொடு அதை கொடுன்னு போய் கேட்டுக்கிறோம். அப்போ சார் சொன்னது, இதெல்லாம் எதுக்குப்பா, இதை விட பெருசாக உனக்கு வச்சுருக்கேன்ப்பா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு. திருவெண்காட்டில் சார் உட்காந்துன்னு இருக்கார். எய்த்தப்பில் ஒரு வீட்டில் பூனல் கல்யாணம் நடந்துருக்கு. வாசலில் உட்காந்து நாதஸ்வர வித்வான் வாசிச்சுட்டு இருக்கார். பூம்புகார் கனகசபை அப்படின்னு ஒரு வித்வான் ரொம்ப நன்னா வாசிக்கிற. சாருக்கு அந்த சங்கீதத்தில் ருச்சி இருந்ததுனால சொல்கிறப்பா ரொம்ப நன்னா வாசிக்கிற வித்வான் அப்படின்ட்டு கோபால் ஐயர் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அவர் போய் மானச சஞ்சரியை வாசிக்க சொல்லு அப்படின்னு. இவர் போய் சொன்னார், இது மாதிரி சார் உங்களை வாசிக்க சொன்னார். அவர் என்ன பண்ணார், அந்த வித்வான், நான் சாருக்கு ஐயாவுக்கு வந்து நேரையே வாசித்து காமிக்கிறேன் அப்படின்னு வந்த. அங்கே திருவெண்காட்டில் பரமேஸ்வரேந்திரர் அதிஷ்டானம் இருக்குது, அதில் சார் உட்காந்துருந்தார். இந்த வித்வான் வந்தால் அதை வேறு என்ன பண்ணார், உட்காந்து வாசிங்கோ அப்படின்னார். வாசிங்கோன்னா சார் சொல்கிறார், வித்வான் ஏதான ஒரு ஆசனம் போட்டு அதில் உட்கார சொல்லி வருந்தரையில் உட்காந்து வைக்கார். உட்காந்து வச்சா வாசிச்சர் மானச சஞ்சரிலே அவர் அந்த கனகசபை அப்படியே உருகி வாசிச்சர். அதை கற்பனை பண்ணிங்கோ, ஏதாப்புல அதிஷ்டானம் சார் உட்காந்துட்டு மெய்மறந்து கேட்குறார், மெய்மறந்து வாசிக்கிறார். அது முடித்தோடனே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு உடனே, உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படி வரம் வலியை கொடுக்கறது, உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த கனகசபை கேட்டார், எனக்கு என்ன சாமி வேணும், ஒன்றும் வேண்டாம், இப்படியே கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் சுதி விலகாத சுஸ்தரமாக வாசிச்சுட்டு இருக்கணும், அப்படியே பிராணம் போகணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். நீ சார் ரெண்டு கையும் தூக்கி அப்படியே ஆகும்பா. வரம் கேட்டாலும் இப்படின்னா கேட்கணும், செக்கையாக கேட்டு வாங்குறது. ஜென்ம நிவர்த்தின்னா வேணும், அப்படியே ஆகணும். சரி கையை தூக்கிட்டா கிடைச்சிடுமான்னு, கிடைக்காத போகுமா. கடைசியில் அந்த பூம்புகார் கனகசபை வாசிச்சுட்டே இருக்கிறதையே அப்படியே பிராணம் போயிடுது. மகான்கள்கிட்ட போனால் எப்படி கேட்டு குருகிட்ட எப்படி வர வாங்கணுங்கிறதுக்கும் தெரியுது. அப்படி அந்த மானச சஞ்சரே இதில் சதாசிவ பிரம்மேந்திரன் அப்படி ஒரு பட்ட கெட்ட ஞானி, சரீரத்தில் உடம்புல துணி இருக்கான்னு கூட தெரியாத ஒரு ஞானி இப்படிலாம் பாட்டு எழுதுகிற அளவுக்கு இருக்குன்னா அவளோட பக்தி பாவம் எப்படி இருக்குது, எதுக்காக நமக்காக என்ன பண்ணியிருக்கா.
அந்த மானச சஞ்சரரை எப்படி கனகசபை வாசிச்சிருப்பார், அவருக்கு சார் எப்படி அனுகிரகம் பண்ணியிருப்பாருங்கிறத நாம் இப்போது அந்த பாட்டை கேட்டாலும் அந்த நிகழ்ச்சியை மனசுக்குள்ளே ஸ்மரிச்சுக்கலாம். மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே பிரம்மணி 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 மானச சஞ்சரரே மதசிகி பிஞ்ச அலங்கிருத சிகுல மதசிகி பிஞ்ச அலங்கிருத சிகுல மதசிகி பிஞ்ச அலங்கிருத சிகுல மகனீய கம்போல விஜிதமுகுலே மதசிகி பிஞ்ச அலங்கிருத சிகுல மகனீய கம்போல விஜிதமுகுலே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே ஸ்ரீரமணி குஜ துர்க விஹாரே ஸ்ரீரமணி குஜ துர்க விஹாரே ஸ்ரீரமணி குஜ துர்க விஹாரே சேவித ஜன மந்திர மந்தாரே சேவக ஜன மந்திர மந்தாரே பதமகம் சமுக பரமகம் சமுக சந்திரசர்வாரே பரமகம் சமுக சந்திரசர்வாரே பரமகம் சமுக சந்திரசர்வாரே பரிபூரித முரளி ரவதாரே பரமகம் சமுக சந்திரசர்வாரே பரிபூரித முரளி ரவதாரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே மடத்தில் வெடிகாலத்தால் கோபூஜை நடந்துட்டுருக்கு. பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சங்கீத வித்வான் சாத்தூர் சுப்பிரமணியர் வந்தார் பெரியவா தரிசனத்துக்கு. அவரை பார்த்தோன்னே நீ இப்போ வந்த அப்படி, அப்பவே வந்துட்டேன் அப்படி. வித்வான் வந்ததுக்கு பெரியவா, நீ நான் என்ன சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னாலும் எல்லாரும் ஆசை ஆசையாக குடிக்கிறாளே, அந்த ராகத்தில் தாசர்வாள் பாட்டேன் கிருதிய பாடேன்னு. அவருக்கு சட்னு புரியல, வேற ஒன்றும் இல்லை, காப்பியில் ஜெகதோத்தாரணா பாடணுமா.
என்ன சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னாலும் ஆசையாக குடிக்கிறாளே அது. அவர் பாடான இது பெரியவாட்ட சாத்தூர் சுப்பிரமணியம் அப்படி பாட சொல்கிறார். சிவன் சாரை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ண எம்எஸ் அம்மா சதாசிவ மாமா வந்திருக்கா. அம்மா ஆசைப்பட்டா சாருக்கு முன்னால் பாடணும் அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, எம்எஸ் அம்மா பாடணும்னு உலகமே ஆசைப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னர், இவர் முன்னால் பாடணும் அப்படின்னு. சார்ட்ட சரி பாடு அப்படின்னு. என்ன பாடணுன்னு, ஜெகதோத்தாரணா பாடு. எம்எஸ் அம்மா பாட ஆரம்பிக்கிறா. ஜெகதோத்தாரணா ஆரம்பித்தாலோ இல்லையோ, சார் அப்படியே மெய்மறந்து 2 கையும் தூக்கிண்டு ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு கத்திண்டு யாரை பார்த்து சொல்கிறாருன்னார். அண்ணாவை பார்த்தாரோ என்னவோ, ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்திருக்கிறவனே. அப்படி சாராக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும் 2 பேருக்கும் அந்த ஜெகதோத்தாரனால் அப்படி ஒரு ருச்சி. அது எப்படி எம்எஸ் அம்மா பாடியிருப்போ சாத்தூர் சுப்பிரமணியம் பாடியிருப்பார் அப்படிங்கிறத நாம் இப்போ கீர்த்தனா பாடி கேட்கலாமே. ஜகதோதாரணா அடிசிதள சோதா ஜகதோதாரணா அடிசிதள சோதா ஜகதோதாரணா அடிசிதள
யசோதை மட்டுமா ஆட்டி படித்த அந்த பிரம்மத்தை நாமளும் தான் ஆட்டி படித்தோம். பெரியவாளை எங்கள் ஊருக்கு வாங்கோ, உங்கள் ஊருக்கு வாங்கோ, இங்கே வாங்கோ, அங்கே வாங்கோ, எங்காத்துக்கு வாங்கோ, உங்காத்துக்கு வாங்கோ. அந்த பிரம்மம் நம்ம கைக்கு எட்டுறாப்புல ஒரு மனித உருவத்தில் வந்தது தான் பெரியவாளும் சாரும். அப்படி கிடைச்ச ஒரு குரு இனிமேல் உலகத்தில் மற்றவாளுக்கு கிடைச்சதா தெரியல. நமக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை உபயோகப்படுத்தின்று இந்த ரெண்டு மகான்களையும் எப்பொழுதும் நினச்சிண்டு வாழ்க்கையில் எல்லா நலன் அடையணும்னு சொல்லி மங்களம் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். चंद्रशेखर सद्गुरु प्रभु वंदनम बल सीधुवाटिनो चंद्रमौलियम मनिद वडिवमे वंदरुள் புரி வேதநாயக எங்களின் புரி யாவும் மாயவே பொங்கு
இன்னொரு அறிவிப்பு. நாளை மாலை 6:45 வள்ளீஸ்வரம் கோவிலில் மயிலை பக்த ஜனசபாவோட மாதாந்திர நிகழ்ச்சி. அதில் அடியேன் சதாசிவ பிரம்மேந்திரால் சரித்திரம் உபன்யாசம் நாளை மாலை 6:45 வள்ளீஸ்வரர் கோவில். முடிஞ்சுவா வரலாம். நிகழ்ச்சி முடிஞ்சிடும். தயவுசெய்து எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இருந்தோம். பெரியவாளுடைய அனுகிரகத்தில், சிவன் சாரனுடைய அனுகிரகத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியானது அமைந்திருக்கு. உருவாக்கப்படலை, உருவாயின்னு இருக்கு. சங்கீத சங்கரம் அப்படிங்கிற பேரில் பெரியவாளுக்கும் சங்கீதத்துக்கும் உள்ள விஷயங்களை பற்றி ஸ்ரீ கணேஸ்வர் மாமா ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். உடனே ஒரு தாட், சிவன் சாருக்கும் சங்கீதத்துக்கும் இருக்கிறத பற்றி பண்ணணும்னு. ஆனால் சங்கீத சிவசாகரம் அப்படிங்கிற பேரில் அது ஒன்று நடந்துட்டு இருந்தது. அதே கீர்த்தனாவும் கணேஸ்வர் மாமாவும் பண்ணான். அப்புறம் ஒரு டிவோட்டி சொன்னான், பெரியவாளே சொல்லியிருக்கா, என் தம்பி சாச்சுவோட ஃபோட்டோவை பூஜை ரூமில் என்னுடைய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்னு ரமணன்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்பொழுது எல்லா விஷயத்துலேயும் பெரியவாளும் சாரும் சேர்ந்து இருக்கும்போது இதையே நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிவோட்டியோட ஆசை. அதனுடைய விளைவு தான் சங்கீத சிவ சங்கரமாச்சு. சிவசாகரம் சங்கீத சங்கரமும் சேர்ந்து சங்கீத சிவசங்கரமாச்சு. பெரியவாளும் சாரும் சேர்ந்து பல விஷயங்களில் இது மாதிரி பண்ணணும்னு. இதில் என்ன பிரார்த்தனைன்னா, எல்லாரையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது 4வது நிகழ்ச்சி சங்கீத சிவசங்கரம். 5வது நிகழ்ச்சி சனிக்கிழமை அன்னைக்கு பெங்களூரில் இருக்குது, காஞ்சி மடத்தில் நடக்க போகிறது. 100 நிகழ்ச்சி நடக்கணும்னு ஒரு ஆசை. அதை சார் நிறைவேற்றி வைப்பார் தெரியும். அதுலேயும் எப்படி நிறைவேற்றி வைப்பார்? நேற்றுக்கு அடித்த மழையில் பயந்து போயிட்டோம். சுச்சோ இது மாதிரி நிகழ்ச்சி என்ன ஆக போகிறதுன்னு. அப்போ ஒரு டிவோட்டி சொன்னால், ஆகஸ்ட் 15 சங்கீத சிவசங்கரம் இருக்குது அப்படின்னு சிவன் சார் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா மழையை நிறுத்த போகிறார், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னா. இன்றைக்கி சத்தியமாக பார்த்தோம், நேற்றுக்கு பெய்த மழை எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி பெய்ய போகிறதுன்னு நம்மலாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி இருந்ததுங்கிறத சார் காமிச்சிருக்கார். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், சதாசிவ மாமா நேத்ராலயாவுக்கு வரும்போது என்னை பார்த்து சொன்னால், சிவராமன் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவளுக்கு கண்ணில் டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிரு அப்படின்னா. மாமா அப்படின்னோடனே தட்சணையும் கொடுத்துரும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரீயாக பண்ணி அனுப்புன்னு அர்த்தம். கண்ணையும் பார்த்து தட்சணையும் கொடுத்து அனுப்பிச்சிரும் அப்படின்பார் மாமா. அதே மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்கிறது. இந்த ஹால் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஏரியாவில் வைக்கணும்னு உடனே இந்த ஹால் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கீழே யாருக்கோ கொடுத்துட்டோம் கிடைக்காது அப்படின்னா, என்னடா இது, ஆசைப்பட்டு சார் நடத்தில பிரார்த்தனையே இல்லை, ஆசைப்பட்டாலே நடத்தி வைப்பா, இது எப்படா இருக்கணும்னே இப்போ மேனேஜ்மெண்ட்டில் சொன்னால், மேலே ஏசி ஹால் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா. எனக்கு பகீர்னுது. ஏசி ஹால் 20,000 ரூபா கொடுங்கன்னா நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டாக்டர் அவள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவா எல்லாரும் பணம் வேண்டாம், மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுங்க அப்படின்னா. இது இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு சதாசிவம் மாமா சொன்ன மாதிரி அவள் தட்சணையும் கொடுத்து வந்திருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம். காலையும் கொடுத்து தட்சணையும் கொடுத்து, இன்னுமே என்னன்னா இந்த காலத்தில் தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் நடத்த போகிறோம். நமஸ்காரம். இங்கே தான் கனகாபிஷேகம் பண்ண எங்கள் இந்த அசோசியேஷன் தான் ரொம்ப பாக்கியம் பண்ண இடம். நமஸ்காரம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் கேட்டதே இல்லை. பார்த்தா மறந்து போயிட்டேன். ஏட்டா மெயின்டெனன்ஸ் கேட்டோன்னு ஒருத்தர் அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் காணிக்கை கொடுக்குறோம். பிரசிடண்ட் சீனிவாசன் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், இது கொஞ்சம் இடம் மாதிரி இருந்தால் கூட நமக்கு பக்தி மார்க்கம் நாத சங்கீதமும் நாம சங்கீதமும் கடவுள் கண்ணாடி தெரியும்போது தான் பண்ணுறோம். வேறு மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது, யார் உபயோகப்படுத்தினா கண்டனம் பண்ணணும். அதை
தயவு செஞ்சு நீங்கள் பாருங்க. இருபடி யாராக இருந்தாலும் நமது கடவுளை துதிக்கும் பாடல்களை வேறு யாரும் பாடக்கூடாது. அந்த தீர்மானத்தை மனசில் வச்சுக்கணும். எதை சொல்லி தெரிஞ்சுக்கணும், சூஷ்டமாக தெரிஞ்சுக்கணும், அதை பகிஷ்காரம் பண்ணணும். பிரசாதம் இருக்கு, ஆற்றுல யாராவது இருந்தாங்கன்னா அவளுக்கும் சேர்த்து தயவு செய்து எடுத்துன்னு போங்க. பிரசாதம் 200 பேருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதனால் எல்லாரும் சேர்ந்து எடுத்துன்னு போனோம்னு கேட்குறேன்.